ஸோ என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கான ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கல, வந்து என்ன ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பமாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வித்யாபதி. வந்து இந்த விஷயத்தில் நம்ம வீடியோ எடிட்டிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எடிட்டிங்கை தாண்டி இந்த ரா ஃபுட்டேஜாக இருக்கிற என்னோட கருத்தை கேளுங்க, உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ஸ்பீட். வந்து ஏன் இந்த ஸ்பீடாக தானே ப்ரோ நமக்கு ரெஸ்பெக்ட், வந்து ஒரு விஷயத்தை ஸ்பீடாக செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆகிறாங்க. வந்து ஒர்க்கில் வந்து ஸ்பீடாக்குறது வேற, வந்து ரியல் லைஃப்பில் இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கும் போது அந்த விஷயத்துக்கு நம்ம அப்சஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என் கருத்து. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நிதானமாக ஸ்லோவாக நம்ம கம்போஸ்டாக பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆளுமை இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். வந்து இந்த விஷயம் பீப்புள் பார்க்கும்போது ஓகே இவர் வந்து இந்த விஷயத்தில் அப்சஸ்டாக இல்லை பட்டு பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பச்சீஸ் கட்டும் அங்கே தான் மாட்டிருக்கேன், ஸோ அதை கண்டுக்காதீங்க. வந்து என்னென்னா நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஸ்பீடாக பண்ணும்போது என்னென்னா ஓகே இந்த விஷயம் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, இவன் அப்சஸ்டாக இருக்கான், அதனால தான் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கான், ரொம்ப பசியில் இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் ஒர்க்காக இருக்கட்டும், வெரி எனி எதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கட்டும். வந்து இதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட்டு, ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாதீங்க உங்கள் செல்ஃபை பற்றி. அதாவது ஒரு விஷயம் லேட் ஆகிடுச்சு அப்படி ஒர்க் லேட் ஆகுங்கும் போது நம்ம அந்த நேரத்தில் நமக்கான எக்ஸ்பிளனேஷன் வச்சு தான் ஆகணும். மற்ற நேரங்களில் நம்ம இந்த இதில் நான் அப்படி என்னை பற்றி தெரியுமா, நான் இந்த இடத்துல இப்படி வாழ்ந்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நான் முன்னாடி என்ன பண்ணேன்னு தெரியுமாங்கிற அளவுக்கு டோன்ட் எக்ஸ்பிளைன் அதர்ஸ் கைஸ். ஏன்னா நம்ம பற்றி நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாங்கும் போதே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் என்னன்னா இன்னொன்று வந்து பேர் என்ன சொல்கிறது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதான் மேட்ரு, வேறுமே இல்லை. மெயின்டைன் ஐ கான்டாக்ட். ஓகே, நான் வந்து இப்போ இங்கே பார்த்து பேசுகிறதுக்கும் நம்ம வீடியோவில் இந்த கேமரா பார்த்து பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போ 2 இதில் வந்து நான் ஐ கான்டாக்டே வைக்கல. இப்போ 3ஆவதுக்கு நான் கரெக்டாக கேமரா பார்க்குறேன். வந்து ஐ கான்டாக்டில் வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். வந்து இப்போ நம்ம ஐ கான்டாக்ட் இப்போ நம்ம கீழே பார்த்து பேசுகிறதும், என்னோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலேன் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே தான் பார்த்து பேசிகிட்டு இருப்பேன், என்னோட கான்ஃபிடென்ஸே இல்லாத பர்சனாக இருப்பேன். ஸோ அது எனக்கு தெரியும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து கேமரா பார்த்து பேச நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் பழகிக்கங்க. வந்து கேமரான்னு இல்லை, ஒரு பர்சனோட நம்ம ஐ கான்டாக்ட் வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு டாமினன்ஸ் கிடைக்கும். அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் பெஸ்ட் மெடிசன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸ்டாப் ரியாக்டிங் எமோஷ்னலி. அதாவது ரியாக்ஷன் பண்ணுறது ரொம்ப எமோஷ்னலாக பண்ண வேணாம்னு நான் சொல்ல வரேன். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், நான் ஒருத்தவங்க நம்ம பண்ணுறது அவங்க பண்ணுறது வந்து நமக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு வரும்போது வந்து எனக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணுறது வந்து இப்போது கிளாஸ்லேயே புள்ளி பண்ணுறாங்க, வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம புள்ளி பண்ணுறாங்கிறதே அவங்களோட கோல் என்னென்னா நம்மளை வந்து நீ வந்து இப்படி பண்ணாத, அந்த நம்மளை ஹர்ட் பண்ணுறது தான் அவங்களோட கோலே. நம்ம எமோஷ்னலாக இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க அந்த ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது, மற்றவனை கஷ்டப்படுத்தி பார்த்து அந்த கஷ்டத்தில் நம்ம சந்தோஷப்படுறது. அப்புறம் வந்து இன்னொரு ஹேபிட் இருக்குது, என்னென்னா அவன் கஷ்டத்தில் இருக்கான் அப்படிங்கும்போது நம்ம வந்து போய் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகே, இது எப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது விஷயம் என்னென்னா ரியாக்ஷன் பண்ணுறதை ரொம்ப எமோஷ்னலாக பண்ணாமல் காமன் கம்போஸ்டாக ரியாக்ஷன் பண்ணுங்க. இல்லையா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்லி கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஃபிக்ஸ் யுவர் பாடி லாங்குவேஜ். ஓகே, நான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா கேமரா மாடி செட்டஸ்லாம் இருக்கிறனால நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசும்போது என்னென்னா இதை இவனாக மாடியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட், நான் பேசும்போது என்னென்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒரு பீப்புள் பீஸாக இல்லாமல் நம்ம கண், நம்மளோட ஷோல்டர், நம்மளோட வாக்கிங், நம்மளோட அந்த லுக் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது நம்ம பாடி லாங்குவேஜில் தெரியும் ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் காய். இவங்கள்ட்ட நம்ம வச்சுக்கக்கூடாது. வந்து அதாவது வீக்காக இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக அடித்து பார்த்துடலாம். இப்போ நிறையா பார்ப்பாங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பர்சனை அடிப்போமா, இல்லை 10 பேர் இருக்கிறவனை போய் அடிக்கலாம் பார்ப்போமா, இல்லை ஒரு வீக்காக இருக்கிற பர்சனை தனியாக இருக்கான் அவனை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அடிப்போமா. இதே தான் பீப்புளுக்கும். வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இவனை கொஞ்சம் தொட்டா அவன் அம்மா கேஸு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அது என்னென்னா ப்ரொடெக்ஷனுக்காக தான், என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஏன்னா நம்ம ஈஸியாக நம்மளை கொடுத்துருவோம்னுங்கும்போது நம்மளை வந்து அவங்க ஈஸியாக வேலை வாங்கிக்குவாங்க, வந்து ஈஸியாக வந்து நம்மளை என்ன வேணால் பண்ணிக்கலாம், வந்து நம்ம அளவு கொடுக்குற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
வந்து ஸ்பீக் லெஸ். நான் சொல்ல வந்து பேர் என்ன ஒரு 5 பாயிண்ட் நான் போயிட்டேன். 6வது பாயிண்ட் வந்து பேர் என்ன ப்ரோ ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கீங்கன்னு இல்லாமல் கொஞ்சம் லெசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்பீக்லெஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து என்னென்னா வந்து பீப்புள்கிட்ட வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் தேவையில்லாத என்ன சொல் லூஸ் டாக் வந்து நிறையா பண்ணுறதை வந்து நிப்பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து லூஸ் டாக் பண்ணால் நமக்கு வந்து இப்போ என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடிவாகும். நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தட்ட நினச்சோமோ அந்த விஷயத்த கன்வே பண்ணி வெளில சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா நமக்கான ஃப்ரீடம் அங்கே போயிடும். ஒரு விஷயம் நம்ம பேசணும்னா பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு பீப்புள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது இப்போ தான் வந்து நமக்கான க்ரோத் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாப் ஸ்பீக் ஓவர்லி, ஸ்பீக் லெஸ். ஓகே, ஸ்டாப் ப்ரூவ். இந்த பாயிண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த இதில் நான் கரெக்டு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கிற யாருக்கும் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஒருத்தவங்கள்ட்ட தான் நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்கள் கூட இருக்க போகிறவங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு கனெக்ட் பண்ணி இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் 20 வருஷம் கழிச்சு கூட இருக்காது. கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கன்னா மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா ஆப்வியஸ்லி மாட்டாங்க. நீ வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சொல்கிறேன், ஹார்ட்லி நீ ஒருத்தன் 2 பேர் கூட தான் கனெக்ஷனில் இருப்ப. மீதி எல்லாமே உன் இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க, உன்னோட பேர் என்ன வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருப்பாங்களே தவிர மற்றபடி உன் ரியல் ஃப்ரெண்ட்ஸாவோ நீ சுற்றுற அட்டி உன் கேங் எல்லாமே உன் கூட வரப்போகிறது இல்லை. இந்த ரியாலிட்டி நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு உன் லைஃப்க்கான கால் எடுத்து நீ கரெக்டான உன் பேஷன் நோக்கி போகப்பாரு. இந்த காலேஜ் டேஸில் நிறையா பசங்க பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்புமே அதுதான். ஸோ வந்து யாருக்குமே நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற எந்த வித அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் யுவர் டோன் நாட் வேர்ட்ஸ். இப்போ நான் என் சொல்கிற டோனை வந்து எப்படி வேணால் சொல்லலாம், சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அப்படின்னு மாதிரி கத்தலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கத்துற ஆட்களை வேணால் நீங்கள் வேணால் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். அந்த ஆட்களை வந்து யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணவோ வந்து பேர் என்ன ஒரு கத்துறா இருப்பா அப்படின்லாம் இல்லாமல் அவன் அறிவு இல்லைப்பா, அவனோட எமோஷனல்ஸே அவனால் கண்ட்ரோல் பண்ண. ஓவரால் கான்செப்ட் என்னன்னா நம்மளோட எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே மேட்ரு. நெக்ஸ்ட்டு வந்து அதான் உங்கள் வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் வாய்ஸை கம்மி பண்ணிவிட்டு உங்கள் வேர்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் கரெக்டாக இருங்க. ஆர்கியூமெண்ட்டு மேக்ஸிமம் பண்ணாதீங்க. இன்கேஸ் மேக்ஸிமம் உங்கள் நோக்கி வர பட்சத்தில் உங்களோட பாயிண்ட்டை வந்து ஒரு சில நேரங்களில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது சொல்லும் போது ரொம்ப கரெக்டான டோனில் கரெக்டான விதத்தில் பேசுங்க. ஏன்னா நம்மளோட ஹையர் பொசிஷனில் இருக்கவங்களும் இருப்பாங்க, லோ பொசிஷன்லேருந்து ஹை பொசிஷன் போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்மளோட பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், இது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நானே ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இப்போ என்ன தலையில் ஒரு மாதிரி பக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் உங்கள்ட்ட பேசுகிறேன்னு வைங்களேன், என் பேச்சு நீங்கள் கேட்பீங்களா? ஏன்னா இப்போ மதிப்பீங்களா கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ வெல் க்ரூம்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வெல் க்ரூம்டாக நோ ஐ ஆம் நாட் வெல் க்ரூம்ட், பட் ஓரளவுக்கு பேசிக் டீசெண்டான ட்ரெஸ் பண்ணவும் ஓரளவுக்கு பேர் என்ன மக்கள் வந்து நம்ம பார்த்து ஒரு 11 பேர் 12 பேர் தான் என் வாய்ஸ் கேட்குறீங்க இன்னைய டேட்டுக்கு. பட் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே கேட்பாங்க, அது ஷூராக சொல்கிறேன். பட் ஆனால் இது கேட்கறதுக்கு இப்போ ஹீஸ் பர்சன் இவன் பேச நம்ம கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, அது காரணம் என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ். பவுண்ட்ரிஸ் எப்படி சொல்கிறது, செட் பவுண்ட்ரிஸ். அப்படின்னா எனக்கு இவ்வளோதான் முடியும், என்னால் இதுதான் பண்ண முடியும், என்னோட ஸ்பீச்சிங் இவ்வளோதான், என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஒர்க்கை தவிர வேறு எல்லாத்துலேயும் ஒர்க்காக இருந்தாலும் சரி. இப்போ என்னன்னா இப்போ உங்கள் பாஸ் வந்து உங்களை நல்லா ஃப்ரெண்டாக பழகுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களை ஓனர் வந்து பேருனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பாருங்கள், ஓவர் டைம் வேலை பாருங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு சேலரி தராங்களோ இல்லையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்கா, என்னோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் இருக்கா, நீங்கள் விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு பேருனா எனக்கு பேருனா ஓகே சொல்கிறாங்க பாஸ் சொல்கிறாங்க ஒரு வாட்டி கேட்போம், அந்த ஒரு வாட்டி நான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வாட்டி தான் அவங்களுக்கு கணக்கு. அன்றைக்கி உட்காந்து இல்லை இன்றைக்கி உட்காந்து நம்ம அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, நம்மளை செய்ய வச்சு ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு அடிமை மாதிரி சிக்கிடுவோம். அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பெக்டோ வந்து ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம செய்யணுங்கும்போது வந்து அந்த நேரத்தில் வந்து நமக்கு எந்த குட்டியுமே நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம். பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கே அதான் நிலமை. அப்படிங்கும்போது நமக்கும் அதே தான் நிறைய என்ன நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு விஷயம் நோன்னு சொல்லாமல் செஞ்சு அவங்கள மகிழ்விச்சதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ஃபீல் பண்ண வச்சதுக்கும் வந்து அவங்களால உங்களுக்கு என்ன அவுட்கம் கிடைச்சதுன்னு 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்து உங்களோட பவுண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த செட் பண்ணணும்னு நான் சொல்கிற இம்பார்ட்டன்ஸ். ஓகே,
இது எல்லாமே பண்ணி என்னால் வந்து ப்ரோ இந்த இடத்துல என்னால் ரெஸ்பெக்ட் கெயின் பண்ண முடியல, என்னை இன்னும் வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க, என்னை வந்து கரெக்டாக நடத்த மாட்டேங்கிறாங்க, எனக்கான ரெஸ்பெக்டை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒர்க் பண்ண பிளேஸாக இருக்கட்டும், உங்கள் வீடை தவிர மற்ற எந்த இடமா இருக்கட்டும், உங்கள் ரெஸ்பெக்டை, உங்கள் காலேஜ், உங்களோட சர்க்கிள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஓகே என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நல்லா தான், ஓகே நான் வந்து பட் ஆனால் சொல்கிறேன், நமக்கான ரெஸ்பெக்ட் ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம். 11th பாயிண்டாக நான் சொல்ல வந்தது என்னன்னா, வால்க் அவே, அதாவது நடந்துங்க அந்த இடத்துல வந்து மூவ் ஆகிருங்க. இனிமேல் அந்த சர்க்கிள் உங்களுக்கு இந்த இவ்வளவும் பண்ணி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஃபீலிங்ஸுக்கும் உங்களோட நீங்கள் ஒரு ஆள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் யாராக வேணா இருங்க. உங்களுக்கு வந்து பேர் என்ன பல் ஏற்றிட்டு இருக்கட்டும், நீ குண்டா இருக்கட்டும், நீ பேர் என்ன உனக்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கட்டும், யூ ஆர் ஸ்டில் ப்ரோக்கன், உனக்கு வந்து எந்த ஒரு அறிவும் இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் உன்னை ஒருத்தவங்க மதியாதை கொடுக்கல அப்படின்னு வந்துட்டாலே நீ அந்த இடத்துல இருந்து நகர்ந்துறது போயிட்டு வரேங்க ஐயா அப்படி சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அது அவங்களுக்காக இல்லை, உனக்காக. ஏன்னா ஒரு சில இவ்வளோ பண்ணி உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கும்போது உனக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. வந்து அவங்க மக்கள் வந்து இது தப்பான விஷயம் அப்படிங்கிற விஷயமும் உனக்கு கிடையாது, உனக்கு ஒரு ஆளாக மதிக்கல அப்படிங்கும்போது நீ அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுறேங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஓகே, வீடியோ ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க. இன்னைக்கு நிறையா பேர்கிட்ட இல்லாத அட்டென்ஷன் ஸ்பேன் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல விஷயம், நல்ல தொடக்கங்கள், நல்லா ஆரம்பம் நல்லா போகட்டும், வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த 10 ஸ்டெப்பும் பண்ணி பண்ணலாம், நகர்ந்துடுங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோவை பார்க்குறேன். இன்னும் ஃப்யூச்சரில் வீடியோ எடிட்டர்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் பண்ணி நான் இந்த சேனலை கொஞ்சம் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். உங்களோட தாட் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வந்து உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒர்க் பண்ணி வந்து பேர் என்ன, எனக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் லைஃப்பில் போகணும்னு நினைக்கிறேன். உங்களை மதிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன். நான் வித்யாபதி. ஓகே, நான் எப்பயும் போல நம்ம வீடியோ ஒருத்தரை காட்ட மறக்காமல் காட்டிக்கிறேன். அது ஈவன் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் டே வாடா இருந்துச்சு, தேவா வாடா படுத்துதான், ஷீரோ வாழ்ந்து இந்திரி தம்பி எந்திரிப்பா, சரி வேணாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.